திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக தேமுதிக, மதிமுக உருவெடுக்க முடியாது என்று பாமக ராமதாஸ் கூறியுள்ளார். தென்சென்னை மாவட்ட பாமக சார்பில் தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் செவ்வாயன்று பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொண்டு பேசினார். வரும் 2016 தமிழகத்தில் பாமக ஆட்சி அமைக்கும் காலம் கனிந்துள்ளதாகவும், திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியாக தேமுதிக மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் உருவெடுக்க முடியாது என்றும், பாமக தான் மாற்று சக்தியாக விளங்கும் என்றும் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். 2016 இந்த 2016 திமுக அண்ணா திமுக 47 வருஷத்தை செய்த இந்த நாசகார வேலையை, நாட்டை குட்டுச்சவராக்குனது, சின்ன பின்னப்படுத்தினது, சீரழிச்சதை சரி செய்ய எந்த கட்சியால முடியும்? நீங்க இருக்கிற கட்சியெல்லாம் அப்படி வருஷப்படுத்துங்க. நான் பெரிய பெரிய கட்சிகள், அகில இந்திய கட்சிகள், அகில உலக கட்சிகள் அதெல்லாம் சொல்றேன். அகில உலக கட்சி, கம்யூனிஸ்ட், அது ஒண்ணுமே இல்லாம போச்சு. 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 5000 ஓட்டு வாங்குறான். இப்போ எம்பி தேர்தலில் காங்கிரஸ் அதால முடியுமா? 2014 ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாது. விஜயகாந்த் கட்சி அதால முடியுமா? முடியாது. அதெல்லாம் பார்த்தாச்சு. வைகோ முடியுமா? முடியாது. மற்ற கட்சிகள், இந்த சின்ன சின்ன கட்சிகள், சில்லற கட்சிகள் முடியுமா? முடியாது. அப்ப எந்த கட்சி இருக்குது? மீதி கட்சி இப்ப நான் சொல்லி வந்த கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும். பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி குறித்து ராமதாசிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது, கட்சி பொதுக்குழு முடிவு செய்யும் என்றும், கூட்டணி குறித்து பாரதிய ஜனதா தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி அவங்க சொல்ல வேண்டும், அவர்களிடம் இந்த கேள்வியை கேளுங்கள் என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறார். நானும் அதையே வழிமொழிகிறேன். 2016 தேர்தலையும் இதே கூட்டணி நீடிக்கும். அது பற்றி எங்களுடைய பொதுக்குழு முடிவு. இக்கூட்டத்தில் பாமக தலைவர் ஜி. கே. மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இளைஞரணி தலைவரும் தருமபுரி எம்பியுமான அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.